ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி ஆசை பாப்பமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேகாவை எப்படி சிந்தாமணி ட்விஸ்ட் பண்ணி வர வைக்கலாம்னு ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு, 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம இந்த ரேகாவை கூப்பிட்றக்காண்டி சத்யா வந்திருக்காப்புல. அத்தை நான் வந்து ரேகாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து சிந்தாமணி மூஞ்சியை புருஷன் பார்க்குறாரு. ஐயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன பண்ணேன்னு இருமல் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் டக்கு டக்குன்னு இருமல் வர மாதிரி நெஞ்சை பிடிக்கிற மாதிரி ஆக்ஷனை பண்ணுறாரு. அப்போ எங்களுக்குன்னு இருக்கிறது எங்கள் மக ஒன்று தான், அவள் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை நல்லா பார்த்துக்கிட்டா, அதனால எங்கள் வீட்டுக்காருக்கு குணமாகவும் ஆச்சு. இப்போ ரேகாவை கூட்டிகிட்டு போச்சு, போகட்டும், எனக்கு முடியலைன்னொன்னே என் கோவதாமை பார்க்காம என் பிள்ளை வந்துச்சுல, என் பிள்ளை போகட்டும் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யாவே மனசு இறங்குறாரு. சரி ஒத்த பிள்ளை அவங்கள அனுப்பக்கூடாதுன்றக்காண்டி அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இங்கேயே 1 வாரம் தங்க போகிறதாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயா வந்து முத்துடைய ரூம் கட்டுறதுக்கு வராமல் இருந்தாங்க. அப்போ முத்து வந்து சுருதிக்கிட்ட நீ ஒரு ஆள்னால தான் எங்கள் அம்மாவை வர சொல்ல முடியும், எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அப்பாவை எடுத்து வைக்க நான் வர சொல்லிடுவேன், எங்கள் அப்பா இல்லாதனால எங்கள் அம்மாவை மட்டும் வர்றதுக்கு எப்படியாவது வழி பண்ணுங்க அப்படின்னா, கீழே போய் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நீங்கள் மேலே வந்து கல்லெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுருதி ட்விஸ்ட் பண்ணோன்னையும் அவங்க மேலே வராங்க. விஜயா வந்து கல்லெடுத்து வைக்கிறாங்க. நல்லபடியாக இந்த காரியமும் நடக்குது. நடந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கார் கூட்டிகிட்டு போக வராரு. நான் வந்து எப்பயுமே இவ்வளோ வந்து கெட்டவன் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போ பார்த்தேன்னா அம்மா இறந்ததுலேருந்து எனக்கு மனநிலையே சரியில்லை, அதை போய் நான் யார்கிட்ட காட்டுவேன், உன்னிட்ட தானே காட்டுவேன், உன்கிட்ட காட்டுறது தப்பு தான், அது எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் எனக்கு வெளியில் தப்பாக வேறு மாதிரி எனக்கு நடந்துக்க தெரியலை, உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறனால அந்த தப்பை நான் உன்கிட்ட காட்டுறேன், என்னை மன்னிச்சுக்க, வா வீட்டுக்கு போன்னு கூப்பிட்றாரு. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.